Okay, right. So this is the history of word processing, right? ஆர்டரை கேட்டா அப்படியே அழகா எழுதுறதுக்கு பாடமாக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, right? Okay. Now let's move to next one. Word processing ஆல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம், right? Letter, reports, invitations, newspaper, application forms, certificates, brochures, booklets, books, e-books, அதாவது பிடிஎஃப்ல நீங்க வாசிக்கிறதுல e-booksன்னு சொல்லுவோம், right? Labels, charts, lists, magazines, envelopes, tables, flyers, greeting cards, இந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்ட்ஸ் நாங்க இந்த வேர்ட் ப்ராசஸிங் மூலம் நாங்க என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். அதாவது டைப் பண்ற மாதிரியான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் நாங்க வேர்ட் ப்ராசஸிங் என்று சொல்லுவோம், ரைட்? ஓகே. இந்த வேர்ட் ப்ராசஸர்ஸ் வந்து வேர்ட் ப்ராசஸிங் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ வழங்குது, அதாவது இந்த வேர்ட் ப்ராசஸர்ல காணப்படுற வசதிகள் என்னென்ன. இப்ப நாம இதுக்கு பிறகு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை பத்தி படிக்க போறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்காக எவ்வாறான வசதிகள் வழங்கப்பட்டிருக்குது. முதலாவது நீங்க வேர்ட் ப்ராசஸர் சாஃப்ட்வேர்ஸை வச்சு என்ன செய்யலாம், ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் என்ன செய்யலாம், உங்களால எடிட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஒரு டாக்குமெண்ட் you can create a document, also you can edit the document using the word processing software. Also you can format. அதாவது நாங்க லாஸ்ட் படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தந்தேன், ரைட்? அதுல you did some text formattings. அதாவது எழுத்துக்களை ரெட் கலர்ல என்னென்ன கலர் மாத்தலாம், ரைட்? நாங்க ரெட் கலர்ல மாத்தி அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங்ஸ் பண்ண. ஃபார்மட்டிங் சொல்றது அந்த அமைப்பை நீங்க என்ன செய்யறது, உருவாக்குறது. தலைப்பு கொஞ்சம் போல்ட் பண்ணி ரெட் கலர்ல இல்லாட்டி வேற ஏதாவது கலர்ல போட்டு போல்ட் பண்ணி பெருசாக்கி, இல்ல டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங்ஸ். பேஜ் ஃபார்மட் இருக்குது, எந்த சைஸ்ல பேஜ் வேணும் உங்களுக்கு, நேரா வேணுமா, அதாவது இது போர்ட்ரேட்னு சொல்லுவோம். இப்படி நேரா இருந்தா இது போர்ட்ரேட், இந்த சைட்ல இருந்தா இது லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஃபார்மட்டிங், டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங், பேராகிராஃப் ஃபார்மட்டிங், நிறைய ஃபார்மட்டிங் வசதிகளை இது என்ன செய்யுது, இந்த வேர்ட் ப்ராசஸர்ஸ் எங்களுக்கு வழங்குது. அதே போல அந்த டாக்குமெண்ட்ல வந்து இமேஜஸ், சார்ட்ஸ் போன்ற சார்ட்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? இதெல்லாம் இந்த இமேஜஸ், சார்ட் எல்லாம் சேர்த்து நாங்க ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எங்களால என்ன செய்யலாம், இன்க்ளூட் பண்ணலாம் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை வச்சு. சேவ் அண்ட் ரிட்ரைவிங், சேவ் பண்ணி தேவையான இடத்துல மீள பெற்றுக்கொள்ளலாம். பிரிண்ட், ப்ரிவ்யூ அண்ட் பிரிண்டிங், அது இப்ப நீங்க உருவாக்கி ஃபார்மேட் பண்ணி அழகா எல்லாம் செஞ்சு முடிச்சிட டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணினா எப்படி இருக்கும்ன்றதை பிரிண்ட் பண்ண முடிய கம்ப்யூட்டர் அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் காட்டும். அது நாங்க பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு சொல்லுவோம். பிரிண்ட் பண்ணினா இப்படித்தான் வரப்போகுதுன்ற ஒரு ப்ரிவ்யூ, இது வேர்ட் ப்ராசஸர் காட்டும். அப்ப பிரிண்ட் ப்ரிவ்யூன்றது ஒரு வசதி. அந்த பிரிண்ட் ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே அதை நீங்க உண்மையா பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த வேர்ட் ப்ராசஸர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ அண்ட் பிரிண்டிங் என்ற வசதி ஃபெசிலிட்டியை வழங்குது இந்த வேர்ட் ப்ராசஸர். செக்கிங் அண்ட் கிராமர், கிராமர் செக் பண்ணலாம். நீங்க இப்ப டைப் பண்ணி ஃபுல் மெசேஜ் நிறைய 2-3 பேஜுக்குள்ள நிறைய டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல முடிச்சுட்டு நீங்க டைப் டாக்குமெண்ட் வந்து கிராமட்டிக்கலி ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விட்டு இருக்கிறீங்களா, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். வேர்ட் ப்ராசஸர் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி புதுசா தந்திக்கிறாங்க. முதலும் இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே வந்திருக்குது. என்னது இந்த ஸ்பெல் செக் பண்றது, கிராமட்டிக்கல் செக், கிராமரை செக் பண்ற ஃபெசிலிட்டி இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்தது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட்ல வந்து இப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு நார்மலா தியரி பாட்டு மட்டும் தான் வாங்கப்படுத்துறேன். நாங்க கொஞ்சம் தியரிஸ் கூடுதலா படிச்சு முடிச்ச பிறகு நாங்க என்ன செய்வோம், ப்ராக்டிகல்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் எப்படி செய்யறது, பிரிண்ட் ரிவ்யூ எப்படி காட்டும், ரைட்? இதெல்லாம் நாங்க ப்ராக்டிக்கலா பார்ப்போம் ஒரு நாளைக்கு. இப்ப நாங்க கொஞ்சம் தியரி பாட்டை முடிப்போம், ரைட்? ஓகே. ஃபைண்ட் அண்ட்
ரீப்ளேஸ். இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு போறீங்க. இப்ப நீங்க இல்ல ஒரு ஸ்டோரி வந்து நீங்க டைப் பண்றீங்க. நீங்க ஒரு நல்ல ஸ்டோரி ரைட்டரா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, கொப்பி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி லேப்டாப் எடுத்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓபன் பண்ணி நீங்க ஸ்டோரியை டைப் பண்ணிக்கிட்டு போறீங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி ஒன்று நீங்க ஃபுல்லா டைப் பண்ணிட்டு போறீங்க. முதல்ல அந்த கேரக்டர் நேம் வந்து நீங்க அந்த அந்த கதையில ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்க மாலான்னு பேர் வைக்கிறீங்க. பேர் வச்சுட்டு என்ன செய்றீங்க, நீங்க டைப் பண்ணிக்கிட்டு போறீங்க. ஒரு 20 பேஜ் நீங்க டைப் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை தோணும், மாலாவானம் நாங்க வந்து மேரின்னு நான் பேர் வைக்க போறேன். மாலா என்ற பேர் வேணாம் மேரின்னு வைப்போம், அது கொஞ்சம் ஸ்டைலா இருக்குதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப நீங்க அந்த 20 பேஜ்லயும் மாலா 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 டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஏன்னா அவர்த்துல மெயின் கேரக்டர் அவர் திருப்பி ரிப்பீட்டட்ல வந்து கொண்டு இருப்பா. அப்ப நீங்க மாலா மாலா டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப என்ன செய்வீங்க, ஒவ்வொரு தரம் அங்க இருக்கிற ஒவ்வொரு மாலாவையும் அழிச்சு திருப்பி மேரி ஒவ்வொன்றையும் ஒரு அந்த 20 பேஜ்ல ஒரு 100 மாலா நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 100 மாலாவையும் ஒவ்வொரு தடவை போய் அழிச்சு அழிச்சு மேரின்னு மாத்துறது இவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை. வெரி வெரி ஹார்ட். அதுவும் நீங்க கொப்பில எழுதிருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்னு வெட்டி வெட்டி எழுதி ஒரு மாதிரி ஆகும். ரைட் புக்கு வெட்டி இதாகி ஒரு அலங்கோலமா இருக்கு. வேர்ட் ப்ரொசஸர் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி தாரார் என்னதுண்டா, நீங்க அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபுல் மாறாமலையும் என்ன செய்யுங்க, முதல்ல ஃபைண்ட் பண்ணிட்டு எது அந்த மாறா எப்படி பண்ணது மாறாவுக்கு பண்ணது போடணும்னு அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி டயலாக் பாக்ஸ் ஒன்று இப்படி வரும். ஃபைண்டும் ஜஸ்ட் நீங்க ஃபைண்டும் பண்ணலாம். எங்க இருக்குது கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் ஆப்ஷனும் தருவாங்க, அதுவும் இருக்குது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷனும் இருக்கு. அது என்ன செய்வீங்க, இப்ப உங்களுக்கு மாலா மேட்டா மாத்தணும். அப்ப நீங்க முதல்ல மாலா அண்ட் ஃபைண்ட் போட்டுட்டு ரீப்ளேஸுக்கு நேரா மேரின்னு அடிச்சீங்கண்டா அந்த ஃபுல் 20 பேஜ்லயும் மாலாண்டு இருக்கிற எல்லா மாலாவும் மேரியாக ஒரு தடவையில மாற்றப்படும். ஒரே தடவையில என்ன செய்யும், எல்லாமே மாற்றப்படும். அப்ப அது ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு வசதி, ரைட்? அடுத்தது மெயில் மர்ஜ். மெயில் மர்ஜ்னு சொல்றது என்னதுன்னா, நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் இப்ப கிரியேட் பண்ணிட்டீங்க, சரியா? அதாவது இப்போ ஒரு சர்டிபிகேட் நீங்க கொடுக்க போறீங்க, ரைட்? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க சர்டிபிகேட் கொடுக்க போறீங்க. இல்லாட்டி நீங்க லெட்டர் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சர்டிபிகேட் எடுப்போம், ரைட்? சர்டிபிகேட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போறீங்க. அப்ப சர்டிபிகேட்டோட அமைப்பு எல்லாம் உண்டு. அங்க என்ன மாற போகுது, அந்த பேரும் அவரோட பிளேஸ் அவரோட காம்படிஷன் அந்த அந்த 3 டீடைல்ஸும் மாறும், ரைட்? எல்லாருக்கும் சர்டிபிகேட்டோட டிசைன் ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைன் இருக்குமா? இல்ல, சர்டிபிகேட்னா சேமா தான் இருக்கும். அதுல இங்க மாற்றப்பட வேண்டியது பெயர், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன், அவரோட பிளேஸ், ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா, இந்த 3 தான் மாற்ற போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி கொண்டு இருப்பீங்களா? மேரிக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி, மாலாக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி, இப்ப ஒரு 100 150 200 கிட்ட உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா 200 டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு இருப்பீங்களா? இல்ல, அது ஹார்ட். அதுதான் எங்களுக்கு வேர்ட் ப்ராசஸர் வந்து என்ன செய்யுது, ஒரு ஃபெசிலிட்டியை தந்திருக்குது, மெயில் மர்ஜ் என்ற ஒரு ஃபெசிலிட்டி. இது உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பர்சனலைஸ்ட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் ஒரு தடவையில உருவாக்கப்பட்டு வரும். அதாவது நீங்க ஒரு ஃபைல் தான், ஒரு சர்டிபிகேட் தான் கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க ஜஸ்ட் அது அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இப்ப நான் சும்மா உங்களுக்கு XYZன்னு சொல்றேன், சரியா? கொடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த 3 மாற்றப்பட வேண்டிய இடத்துக்கு ஒரு 3 பேர் கொடுத்துருவீங்க. இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் தயாரிக்கிறீங்க. முதலாவது XYZ யாருண்டு, மேரி ஸ்பீச் தேர்ட் பிளேஸ், இது முதலாவது செட். ரெண்டாவது யாரு, ரெண்டாவது XYZ யாரு, ருவான், ரைட்? ருவான் போயம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப நீங்க டீடைல்ஸ மட்டும் தனியா என்டர் பண்ணிட்டு இந்த XYZ இந்த டீடைல்ஸ கொண்டு போயிட்டு நீங்க அந்த வேர்ட் ப்ராசஸருக்கு அந்த டேட்டாவை கொண்டு போய் கொடுத்தீங்கடா,
அது ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு பேட்ச் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி தரும். நீங்க கிரியேட் பண்ணது ஒன்றுதான், நீங்க அதுக்குள்ள டேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தனித்தனியான டாக்குமெண்ட்ஸ் அதுவே கிரியேட் பண்ணி தரும். இது மெயில் மர்ஜ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களோட இமெயிலுக்கு அது அனுப்பியும் பட்டுடும். அப்படியான ஃபெசிலிட்டிஸ் இந்த வேர்ட் ப்ராசஸர் தருது. அதுக்கு அடுத்ததா தர இன்னொரு ஃபெசிலிட்டி வந்து வேர்ட் கவுண்ட். நீங்க ஃபுல்லா டைப் பண்ணிட்டு இப்போ ஒரு சிறுகதை நீங்க அமைக்கிறீங்கடா, அதாவது ஷார்ட் எஸ்ஸே நீங்க எழுதுறீங்கடா, ஷார்ட் ஸ்டோரி எழுதுறீங்கன்னா ஃபுல்லா எழுதி முடிக்கிறீங்க. எழுதி முடிச்சுட்டு இப்ப நீங்க கவுண்ட் நீங்க உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நீங்க எழுதிட்டு போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கவுண்ட்னு தெரியும். கொப்பில எழுதி வேலை செய்வீங்க, ஒவ்வொன்றா எழுதி கவுண்ட் பண்ணி இல்லாட்டி நீங்க லைன் ஒரு லைன்ல 5ன்னு சொல்லி அவ்வளவு லைன்ஸ் கவுண்ட் பண்ணி ஒரு ஏதோ கஷ்டப்பட்டு கவுண்ட் பண்ணணும். பட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்க எத்தனை வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க, டைப் பண்ணிக்கிறீங்கன்ற ஒரு கவுண்டர் அது தரும், வேர்ட் கவுண்ட். அது அப்படி கீழே காணப்படும். ரைட், இதுதான் இந்த ஃபெசிலிட்டிஸ். ரைட், ஓகே. ஸோ நாங்க இது வரைக்கும் எழுதி முடிச்சிட்டோம் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங். இந்த 2 நோட்ஸையும் நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ரெண்டையும் நீங்க பார்த்து எழுதி கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும் பொழுது ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை வேர்ட் ப்ராசஸர் வரைக்கும் நீங்க நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வரணும். ரைட், ஸோ இன்றைக்கு இவ்வளவுதான். பேலன்ஸை நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, பாய்.